அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் திருவாசகம். இந்த வீடியோ பதிவில் வந்து சிந்து சமவெளி நாகரிகம் பற்றி பார்க்கலாம், சரிங்களா? வைவா கொஸ்டின் மட்டும் நான் உங்கள்கிட்ட கேட்குறேன். இப்போ உங்களுக்கு ஆன்சர் தெரியுதான்னு பாருங்கள். தெரியாட்டி ஒன்றும் பிரச்சனை இல்லை. அடுத்த வர்ற வீடியோ பதிவில் வர்ற நாட்களில் வந்து நான் உங்களுக்கு வந்து அதுக்கான ஆன்சர் வந்து நான் உங்களுக்கு தர்றேன், சரிங்களா? ஃபஸ்ட்டு கொஸ்டின் பாருங்கள். உலகின் தொன்மையான நாகரிகங்கள். இந்த உலகத்தில் தொன்மையான நாகரிகங்கள்னு ஒரு 4 நாகரிகம் இருக்குது. அது வருஷம் சொல்கிறேன். அது என்னென்ன நாகரிகம்னு நீங்கள் உங்களுக்கு வந்து தெரியாதுன்னு பாருங்கள். 3500 to 2000, அதாவது பொது ஆண்டுக்கு முன் 3500 to 2000 இது வந்து என்ன நாகரிகம்? அடுத்தது வந்து 3100 to 1100, அதாவது பொது ஆண்டு 3100 to பொது ஆண்டுக்கு முன் 3100 to 1100 இது என்ன நாகரிகம்? அடுத்த கொஸ்டின், பொது ஆண்டுக்கு முன் 3300 to 1900 இது வந்து எந்த நாகரிகம்? இது எந்த நாகரிகத்துக்கான வருடங்கள்? அடுத்த கொஸ்டின், பொது ஆண்டுக்கு முன் 1700 to 1122 இது என்ன நாகரிகம்? நெக்ஸ்ட் பாருங்கள். உலகின் தொன்மையான நாகரிகங்கள் அனைத்தும் டேஷ் நாகரிகங்கள் ஆகும். அடுத்த கொஸ்டின், மனிதர்கள் தங்கள் குடியேற்றங்களை நதிக்கரைகளில் தேர்ந்தெடுத்ததற்கான காரணங்கள் என்ன? அதாவது மக்கள் வந்து ஏன் நதிக்கரையை வந்து தேர்ந்தெடுத்திருக்காங்க, அதுக்கான காரணங்கள் வந்து ஒரு 4 பாயிண்ட் 3 பாயிண்ட் புக்கில் கொடுத்துருப்பாங்க. அது உங்களுக்கு தெரியுமான்னு பாருங்கள், சரிங்களா? அடுத்த கொஸ்டின் பாருங்கள். கரப்பா நாகரிகத்தின் இடிபாடுகளை முதலில் நூலில் விவரித்தவர் யாருன்னு கேட்குறாங்க, சரிங்களா? இது யாருன்னு தெரியுமா? அடுத்த கொஸ்டின், லாகூரில் இருந்து கராச்சிக்கு ரயில் பாதை அமைக்கப்பட்ட ஆண்டு. அடுத்த கொஸ்டின், கரப்பா மற்றும் மொஹஞ்சதாரோ நகரங்களை அகழாய்வு செய்ய ஆரம்பித்த ஆண்டு. அடுத்தது 1924 கரப்பாவிற்கும் மொஹஞ்சதாரோவிற்கும் இடையே பொதுவான அம்சங்கள் இருப்பதை கண்டறிந்த இந்திய தொல்பொருள் ஆய்வுத்துறையின் இயக்குனர் யார்? அடுத்த கொஸ்டின் பாருங்கள். தொல்லியலாளர்கள் புதிய நகரத்தை எவ்வாறு கண்டுபிடிக்கிறார்கள்? அது ஒரு 4 பாயிண்ட் இருக்குது, அது தெரியுமா? அடுத்த கொஸ்டின், இந்திய தொல்லியல் துறை நிறுவப்பட்ட ஆண்டு. அடுத்து பாருங்கள். இந்திய தொல்லியல் துறை யார் உதவியுடன் நிறுவப்பட்டது? அடுத்த கொஸ்டின், இந்திய தொல்லியல் துறை தலைமையகம் அமைந்துள்ள இடம். அடுத்து கரப்பா நாகரிகத்தின் கால வரையறை. அடுத்த கொஸ்டின், வெண்கல காலம் என்பது மக்கள் டேஷ் பொருட்களை பயன்படுத்திய காலமாகும். அடுத்த கொஸ்டின், கரப்பா நாகரிகம் ஒரு டேஷ் நாகரிகம். கரப்பா நாகரிகம் நகர நாகரிகம் என்பதற்கான காரணங்கள் என்ன? அடுத்த கொஸ்டின், சிந்துவெளி நாகரிகத்தின் சிறப்பு அம்சம். அடுத்தது, சிந்துவெளி நாகரிகத்துக்கு முன்னோடி எந்த நாகரிகம் தெரியுமா? அடுத்த கொஸ்டின், பொது ஆண்டுக்கு முன் டேஷை ஒட்டிய காலத்திலேயே மெகர்கரில் நாகரிகத்துக்கு முந்தைய வாழ்க்கை நிலவியதற்கான தொல்லியல் சான்றுகள் கண்டுபிடிக்கப்பட்டுள்ளன. அடுத்த கொஸ்டின் பாருங்கள். பெருங்குளம் எங்கு காணப்பட்டது? அடுத்தது, தானிய களஞ்சியம் எங்கு காணப்பட்டது? இந்த கொஸ்டின்லாம் ஆன்சர் தெரியாதுன்னு பாருங்கள். வர்ற வீடியோ பதிவில் வந்து நான் இதுக்கான ஆன்சர் தர்றேன், சரிங்களா?